அன்பான நம் உறவுகளுக்கு மாலை வணக்கம். நம்ம இப்போ 3வது தலைப்பில் இருக்கோம். 3வது தலைப்பு ரொம்பவுமே ஒரு நல்ல தலைப்பு, ரொம்ப பிடிச்ச தலைப்பு. ஸ்ரீராமன் இருக்கும் இடமே அயோத்தி. ஸோ இந்த தலைப்பை நான் ஒரு 3 பகுதியாக பிரிச்சுட்டு நான் பேசலாம்னு நினைக்கிறேன். ஸோ முதல்ல கைகை பெற்ற வரம், 2வது ஸ்ரீராமன் அம்மாவிடமிருந்து விடைபெறுதல், 3வது ராமன் சீதையிடமிருந்து விடைபெற நினைத்து இருந்தாலும் அது நடக்காமல் சீதையையும் தன்னுடன் சேர்த்து வனவாசத்திற்கு அழைத்து செல்லும் நிகழ்வு. ஸோ இந்த 3த்தையும் நான் இந்த ஒரு சின்ன தலைப்புக்குள்ளே பேசலான் இருக்கேன். ஸோ கைகை பெற்ற வரம் ஆல்ரெடி நிறைய பேத்துக்கு தெரியும் என்ன வரம் பெற்றாங்க. இருந்தாலும் அது ஒரு சின்ன அந்த ஒரு பகுதிக்குள்ளே நம்ம போயிட்டு வந்தோன்னா இந்த கதையோடைய மொத்த இதுவும் அதில் இருக்குது. ஏன்னா அந்த கைகை பெற்ற வரம் அந்த மாதிரி சூனியக்கர கிழவிட்ட ஒரு சூழ்ச்சினால் கைகை முற்றிலும் மாறி தசரத மன்னர்கிட்ட தக்க சமயத்தில், அதாவது அபிஷேகம் நடக்க, அதாவது ஸ்ரீராமன் அரியணை ஏறும் முன்பு தசரதனை அழைத்து இந்த மாதிரி எனக்கு நீங்கள் 2 வரம் தரணும் இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லணும். என்னன்னு கேட்குறாரு. கைகை பரதன் நாடாள வேண்டும், ஸ்ரீராமன் 14 வருடங்கள் வனவாசம் செல்ல வேண்டும் அப்படின்ற 2 வரத்தை கேட்குறாரு. இதை கேட்டதுமே தசரதனுக்கு தசரத மன்னருக்கு இடியே விழுந்தது போல் ஆயிடுச்சு. எதிர்பார்க்கவே இல்லை அவர். ஆனால் அவருக்கு அந்த சூழல், இந்த மாதிரி ஒரு சூழல் என்னோடய வாழ்க்கையில் நடக்க போகிறதுன்றதாவது அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சாலும் கூட இந்த மாதிரி ஒரு சூழல் இப்படி எனக்கு வரும்னு அவர் நினைக்கவே இல்லை. அவர் நீ இப்படிப்பட்ட ஒரு பெண்ணாக இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கலன்னு கைகை எல்லாமே திட்டிட்டு இதுலேயும் அந்த நேரத்துலையும் கூட அவர் கைகைக்கு ஒரு சாபம் கொடுத்துருவார். உன்னுடைய பேரை இந்த உலகத்தில் யாருமே உன் கைகையின்னு ஒரு பேர் அவங்களுடைய குழந்தைக்கு வைக்க மாட்டாங்கன்ற சாபத்தையும் கொடுத்துட்டு அவர் முற்றிலும் நோய்வாய்ப்பட்ட மாதிரி ஆயிடுவார். ஏன்னா இது தாங்கலை, அவருடைய மனசுக்கு தாங்கலை. ஸோ அதுக்கப்புறம் ராமன் கைகை அழைச்சிருப்பாங்க, ராமன்ட்டே இதை சொல்லணும் அப்படின்ட்டு. ஏன்னா கொடுத்துருவார். ஏன்னா வரம் கேட்டு மன்னர் கொடுக்க முடியாது. ஏன்னா முன்னாடியே சொல்லியிருப்பார், உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளு நான் கொடுப்பேன்னுட்டு. ஸோ இதை மறுக்கவும் அவரால் முடியல. ஸோ அடுத்து கைகை ராமனை கூப்பிட்டு இந்த மாதிரி சொல்லிடுறாங்க, நீ பரதன் தான் நாடாள வேண்டும், நீ 14 வருடங்கள் வனவாசம் செல்ல வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கொஞ்சமும் என் மனதில் அந்த வருத்தங்கள் மனதில் அவர் இருந்தாலுமே ஓகே, தன் தம்பி தானே நாடாள போகிறான் அப்படின்ற ஒரே இதில் புன்முறுவலுடன், அம்மா நீங்கள் சொன்னதே எனக்கு கட்டளை, உங்களுடைய கட்டளையை நான் நிறைவேற்றுவேன், இது அதுக்கும் மேலே அப்பாவோட கட்டளை, அப்பாவுடைய வரத்தை நீங்கள் பெற்றிருக்கீங்க, கண்டிப்பாக நான் நிறைவேற்றுவேன்னு சொல்லிவிட்டு கிளம்பிடுறாரு அங்கேருந்து. ஆனால் எனக்கு நான் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 அவகாசம் மட்டும், எனக்கு நேர அவகாசம் நீங்கள் கொடுக்கணும், நான் அம்மாட்ட சொல்லிவிட்டு சீதைகிட்டே நான் சொல்லிவிட்டு நான் வனவாசம் சென்றுடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நேரம் கொடுத்துட்றாங்க. அடுத்து அவங்க அம்மாவை பார்க்க போகிறாரு. 2வது பகுதிக்கு நம்ம வர்றோம். அம்மாவை பார்க்க போகிறப்ப அம்மாவுக்கு அம்மா அவங்களுடைய பூஜை இது எல்லாமே முடிச்சுட்டு தன் மகன் அடுத்து அரியணையில் உட்கார போகிறான் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தில், மன மகிழ்ச்சியில் இருக்கிறப்போ ராமன் வர்றாரு வீட்டுக்குள்ளே. அவங்களுடைய அம்மாவோட மாளிகைக்கு வர்றாங்க. இந்த மாதிரி அப்பா இந்த மாதிரி கட்டளை கொடுத்துருக்காங்க, அப்பா இந்த மாதிரி வரம் கொடுத்துருக்காங்க, அம்மா சொன்னது படி நான் வனவாசம் போக போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே தன்னுடைய உயிரே தனக்கு இல்லை, தன்னோட உயிர் போன நிலையில் கோசலை அம்மா ராமாட்ட சொல்கிறாரு, என் உயிரே நீ இருப்பதால் தான் நான் இன்னமும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், உயிர் வாழ்ந்து கொண்டு நான் இன்பம் காண்கின்றேன். உன்னை விட்டு பிரிந்தால் நான் உயிர் துறந்தவளாவேன். நீ விடத்தை விட்டு கிளம்பினால் வேண்டிய நிர்பந்தம் உனக்கு ஏற்பட்டிருக்குது என்றால் கன்றெனுக்கும் பின்னே பறிந்து கொண்டு பசு போவது போன்று உன்னை பின்பற்றி நான் வெளியே கிளம்புவதற்கும் அனுமதித்தா அப்படின்ட்டு அம்மா கேட்குறாங்க ராமர்கிட்ட. ஆனால் ராமர் அதுக்கு மறுத்துடுறாரு, அன்பாலேயே மறுக்கிறாரு. அம்மா இது ராஜர் நம்ம மன்னரோட கட்டளை, இந்த மன்னரோட கட்டளையை நான் நிறைவேற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுடைய அந்த ஒரு அவ்வளவு சோகமாயிடுறாங்க. அம்மாவை ஆறுதல் படுத்திட்டு அங்கேருந்து அடுத்து சீதை இருக்கும் இடத்தை பார்த்து தன்னை விடுவித்து கொள்ள புறப்பட்டு விட்டார் ராமன். இப்போ தான் நம்ம கதையோட முக்கியமான ஒரு நிகழ்வுக்கு வர்றோம்.
சீதை வந்துட்டு அவங்களுடைய மாளிகையில் வந்துட்டு ரொம்ப ஆசையாக, ஏன்னா ஒரு பொதுவாகவே வந்துட்டு மனைவிகளுக்கு வந்துட்டு தன் கணவர் அலுவலகத்திலேயோ இல்லை வீட்லேயோ ஒரு நல்ல ஒரு அவங்களுக்கு ஒரு பாராட்டு கிடச்சிருக்கு அப்படின்னா வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஸோ ஏதாவது ஒரு அவங்களுக்கு நாளைக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்குது, அதாவது கணவருக்கு வந்துட்டு ஒரு ஒரு பார்ட்டி இருக்குது, ஸோ அங்கே வந்து கணவர் வந்து கௌரவப்படுத்த போகிறாங்க அப்படின்னா அவ்வளவு ஆசையாக வந்துட்டு மனைவிகள் இருப்பாங்க. ஸோ அப்படி ஆனால் இங்கே வந்து ராமன் வந்து மன்னராக போகிறார். அப்போ சீதை வந்து எவ்வளவு ஒரு சந்தோஷத்தில் இருப்பாருன்றதை வந்துட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ அப்படி இருக்கிற வேளையில் ராமன் வந்து மாளிகைக்குள்ளே நுழையிறாரு. மாளிகைக்குள்ளே நுழைஞ்சு வந்துட்டு இந்த மாதிரி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே எடுத்து கூறுறப்போ அவங்களுக்கு வந்து என்ன செய்வதென்றே தெரியாமல் திகைத்து நிற்கிறாங்க சீதை. இதை அவங்களும் வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஆகும் அப்படின்னுட்டு. அதுவும் இல்லாமல் இந்த துணிகள் எல்லாத்தையுமே வந்துட்டு அவர்த்துட்டு ஆடை அலங்காரங்கள் எல்லாத்தையுமே துறந்துட்டு ஒரு துறவி போல் வந்துட்டு சீதை முன்னாடி வந்து நிற்கிறாரு. சீதைகிட்ட வந்து அறிவுரை சொல்கிறாரு, நீ இந்த மாதிரி மாமனாரையும் மாமியாரையும் வந்துட்டு நல்லபடியாக வந்து நீ பணிவிடை செய்து நீ பார்த்துக்கோ. பரதன் நாடாளுறதையும் வந்துட்டு நீ வந்து அவருக்கு வணங்கி மன்னருக்கு தேவையானது எல்லாத்தையுமே வந்துட்டு நீ செய்து நான் சென்று வருகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப வந்து அவங்களுக்கு வந்து அப்போ வந்து குறிப்பால் வந்துட்டு சீதை வந்து ராமன்கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு வந்துட்டு நீங்கள் இருக்கிற இடம் தான் எனக்கு அயோத்தி. கணவன் வந்துட்டு பொதுவாகவே வந்துட்டு இங்கே தான் வந்து கம்பர் வந்து அழகாக வந்துட்டு ஒரு நம்மளோட தமிழர் கலாச்சாரத்தையும் இதையும் எடுத்துகிட்டு வந்து கொண்டு வர்றார். அதாவது கணவன் வந்து எந்த ஒரு கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் எந்த ஒரு சுக துக்கத்திலும் வந்துட்டு கூட நிற்கிறவங்க தான் வந்துட்டு மனைவி. ஸோ வந்துட்டு நீங்கள் வந்து காட்டுக்கு போகிறீங்கன்னா நானும் வந்து உங்கள் கூட வருவேன். என்னால் இங்கே தனித்து என்னால் இங்கே இருக்க முடியாது. இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள தான் வேணும். நானும் உங்கள் கூட வந்து உங்களுக்கு நான் இங்கே வந்து தொண்டு செய்து கொண்டு நானும் 14 வருடம் கழிப்பேன் அப்படின்னு சொல்கிறப்ப வந்து அவங்களால வந்துட்டு ராமனால் மறுக்கவும் முடியலை என்ன சொல்கிறது அப்படின்றத. இது எல்லாத்தையுமே சொல்லி அப்போ தான் வந்து கம்பர் இதில் வந்துட்டு ஒரு நம்மளுக்கு ஒரு பாடல் நடையாக வந்துட்டு கொடுக்குறாரு. சீரை சுற்றி திருமகள் பின் செல மூரி விற்கை இளையவன் முன் செல காரை ஒத்தவன் போம்படி கண்ட அவ்வூரை உற்றதும் உணர்த்தவும் ஒண்ணுமோ அப்படின்ற மாதிரி கம்பர் வந்து அழகாக வந்துட்டு இவங்க போகிறத வந்துட்டு எல்லாம் இப்போ ராமரும் கிளம்பிட்டாங்க, சீதையும் வனவாசத்துக்கு கிளம்பிட்டாங்க, கூட தம்பி லக்ஷ்மணும் கிளம்புறாங்க. இது எல்லாமே பார்த்தா அந்த ஊர் மக்கள் வந்து இனிமேல் வந்து ராமன் மாற போகிறதில்ல, நம்மளும் வந்துட்டு இங்கே இருந்துட்டு நம்ம காட்டுக்கு போவோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அடுத்த காண்டத்துக்குள்ள வந்து கம்பர் சொல்கிறார். ஸோ நம்ம இதுலேருந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இதில் சீதையோட பார்த்திங்கன்னா தன் கணவர் நம்ம எவ்வளவுதான் நம்ம மாட மாளிகையில் இருந்தாலும் அவருக்கு இப்படி கட்டளையிட்டாங்கன்னா அதுக்கு நானும் தான் அவர்கள் சரிபாதி நானும். அப்போ வந்து ராமன் இருக்கும் இடம்தான் எனக்கு அயோத்தி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த 14 வருஷம் வந்துட்டு வன வாழ்க்கையை வாழ்ந்தது தான் வந்துட்டு இந்த தலைப்போட முக்கிய ஒரு கருவாக வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ ராமஜெயம். ராமன் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும்.